Welcome to Learn and Share Online Brainery YouTube channel. 2020 question paper ஓட 21 to 30 questions அதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான கொஸ்டின். A software project was estimated at 864 function points. ஸோ இது நமக்கு தேவையான ஒரு டீட்டெயில். A 6-person team will be assigned to project consisting of a requirement gathering person, a designer, 2 programmers and 2 testers. ஸோ மொத்தம் அந்த டீமில் இருக்க பர்சன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 persons. அப்போ அதில் ஒருத்தர் கேதரிங்கில் இருக்காங்க, கேதரிங்காக ஒருத்தவங்க டிசைனர், 2 ப்ரோக்ராமர்ஸ், 2 டெஸ்டர்ஸ். ஸோ யார் யாரும் நமக்கு தேவையில்லை, பட் இது 16 மெம்பர்ஸ்ன்றதில் என்னென்ன இருக்காங்கன்றது இது பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு டீம் மெம்பரோட சேலரி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைனரோட சேலரி என்ன அப்படின்றது இங்கே இருக்குது. அடுத்து ரெக்குயர்மெண்ட் கேதரரோட சேலரி என்னென்னு இருக்குது. ப்ரோக்ராமர், ஸோ ஒரு ப்ரோக்ராமரோடைய சேலரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கு. நம்ம 2 ப்ரோக்ராமர்ஸ்க்கு போடணும். அதே போல் ஒரு டெஸ்டரோட சேலரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 டெஸ்டர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். Average productivity for the team is 12 function points per person month. அப்போ இதோட ஆவரேஜ் என்னன்ற ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸுன்றதே அவங்க கொடுத்துருக்காங்க. Which of the following represents the projected cost of the project? ஸோ projected cost எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோன்னா, ஒட்டு மொத்தமாக இவங்க இது பண்ணியிருக்காங்க இல்லையா, 6 பர்சன்ஸ் கொண்ட டீம் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்களோட சேலரிஸ் எல்லாத்தையும் நம்ம எத்தனை மந்த்ஸுக்கு நம்ம இவங்களுக்கு பே பண்ண போகிறோன்றது தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து எல்லாரோட சேலரி வந்து க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள எத்தனை பேருக்கு என்னென்ன போடணுன்றது க்ளீனாக இருக்குது. இப்போ நமக்கு ஒன்றே என்ன தெரியும்னா, எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம அவங்களுக்கு பே பண்ண போகிறோன்றது மட்டும்தான் நமக்கு தெரியணும். இப்போ இந்த டியூரேஷனை கண்டுபிடிக்கிற ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 864. இந்த 864ல் 6% டீம் அண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷனல் பாயிண்ட் என்னென்னா, ஒரு பர்சன் ஒரு மந்த்துக்கு 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் வந்து 12 FPன்னு கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக மொத்தமாக வந்து இத்தனை ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியணும்னா, இதில் மொத்த டீம் மெம்பர்ஸ், அடுத்து இது மொத்த டீம் மெம்பர் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த டியூரேஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன் இதில் நான் மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா இவங்க வந்து இந்த டியூரேஷனை வந்து 1 person மந்தில் கொடுத்துருக்கிறதுனால, per person மந்தில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் பாயிண்ட்ஸ் டிவைடட் பை டீம் நம்பர் இன்டூ ஆவரேஜ் ஃபங்க்ஷனல் பாயிண்ட்டுன்னு கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து 864/72 அப்படின்னு வரும். ஸோ மொத்தம் வந்து 12. அப்போ 12 மாதம் இது கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 monthsன்னு வரும். அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து 12ன்னு இருக்குது. இப்போ இவங்களுக்கு சேலரியோடைய பார்ட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனர் எடுத்துப்போம், அடுத்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கேதரர் எடுத்துப்போம், அடுத்து ப்ரோக்ராமர் எடுத்துப்போம், அடுத்து வந்து டெஸ்டர் எடுத்துருப்போம். இப்போ இதில் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிசைனரோட சேலரி வந்து 70,000. நான் இது எல்லாத்தையும் இப்போதைக்கு கேன்னு வைக்கிறேன், அப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து 50K. இப்போ ப்ரோக்ராமர் வந்து 60K per month. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 2 × 60Kன்னு இதில் மென்ஷன் பண்ணணும். டெஸ்டர் வந்து அதே 60 தான், மறுபடியும் இது 2 × 60K. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எத்தனை மந்த்ஸுக்குன்னா, இது 1 monthக்கான காஸ்ட் என்னன்றதை நம்ம போடுறோம். அப்போ 70 + 50 + 120 + 120, ஸோ 240 and equal to 360K. மொத்தம் வந்து இதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ 1 monthக்கு 360Kனா அப்போ 12 monthsக்கு எத்தனை? ஸோ டோட்டல் அந்த ப்ரொஜெக்டட் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360K × 12. அப்போ இதை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 12ன்னு போடுறப்ப நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 43,20,000 தான் வந்து நமக்கு கிடைக்கிற இந்த வேல்யூ. ஸோ 12 × 36 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்போது 40 இதுதான் வந்து ஆக்சுவலி 360 × 12 will give you this
அந்த கேக் வந்து அந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய செகண்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A complete n-ary tree is a tree. ஸோ ட்ரீ பற்றியான கொஸ்டின்னே நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். திஸ் பிலாங்ஸ் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். A complete n-ary tree is a tree in which each node has n children or no children. ஸோ ஒரு n-ary tree எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள ஒன்று n நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்கணும், அதில் இல்லைனா அதில் சில்ட்ரனே இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. Let I be the number of internal nodes and L be the number of leaves in a complete n-ary tree. இப்போ நான் நார்மலாக ஒரு ட்ரீ உங்களுக்கு காட்டுறேன். இந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா this will be your root node. இந்த இன்பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இன்டர்னல் நோட்ஸுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வர்றது எல்லாத்தையும் நான் வந்து நம்ம லீவ்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த ட்ரீயை பொறுத்தவரை லீவ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. L is equal to n minus 1 into I plus 1. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு L ஆல்ரெடி வந்து 41 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் நோட்ஸும் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என்னன்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்றது தான் இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இருக்கிற வேல்யூஸ் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 41 is equal to n minus 1 into 10 plus 1. இந்த 1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 40 is equal to 10n minus 10. அப்போ இந்த 10 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா நான் இந்த வாட்டத்தில் எழுதுகிறேன். 10n is equal to 50. நான் வந்து இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ திஸ் வில் பிகம் 50 is equal to 10n. நான் அதை தான் இப்போ திருப்பி இப்படி எழுதுகிறேன். ஸோ n is equal to 50 divided by 10, which means n is equal to 5. அப்போ என்னோட வேல்யூ வந்து இதில் 5 வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்ம்லே தான். இதை நம்ம ஆக்சுவலி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய டைம் சேவ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று n நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இல்லைனா நோ சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற இந்த கம்ப்ளீட் n-ary ட்ரீல எல்லாத்தையுமே வந்து n நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இல்லாத பட்சத்தில் நம்ம 3 என்னோட 4-ary ட்ரீ ஒரு 6-ary ட்ரீன்னு சொல்லிட்டு அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இங்கே நமக்கு 2 கண்டிஷன் இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுதான் வர முடியுமா அப்படின்றது நம்மளால் கரெக்டாக வந்து அதாவது பொறுமையாக நிதானமாக உட்காந்துட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு டைம் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கிறப்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலேஸை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாலேஜ் பர்பஸில் இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா நினைப்பு வச்சுக்கிட்டோன்னா திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் கேன் பி கம்ப்ளீட்டட், அதாவது திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் கேன் பி கம்ப்ளீட்டட் இன் வெரி ஸ்மால் டைம். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். A binary max heap containing n numbers. The smallest element can be found in max heap. ஹீப்னாலே இப்போ நம்ம ஒரு பைனரி ட்ரீயை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹீப்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டரில் ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்போ இது வந்து ஜென்ரேட் ஆன ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹீப். அப்போ இங்கே உங்களுக்கு ஏ இருக்கும், இங்கே பி இருக்கலாம், இங்கே சி இருக்கலாம், எனிதிங் இட் கேன் பி. இதில் வந்து மொத்தம் n நம்பர்ஸ் இருக்குது. இப்போ சாம்பிளுக்கு இங்கேதிக்கு நான் ஒரு 7 போட்டிருக்கேன், n நம்பர்ஸ் இருக்குது. த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன். இப்போ மேக்ஸ் ஹீப்புன்றதுனால லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை அந்த ஹீப்பில் எங்கே வச்சுருப்பாங்கன்னா இந்த ரூட் நோடில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் வந்து இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் இருக்கும். ஸோ இட் கேன் பி எனிவேர் இன் திஸ் இந்த 4 லீவ்ஸில் வந்து எங்கே ஒன்றாலும் இருக்கலாம். இப்போ இங்கே அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குதுன்னு நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன டைமில் வந்து இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும், எந்த டைமில் நம்ம இதை அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்ஸ் ஹீப்புன்னு வரக்குள்ள
எடுத்த உடனே வந்து உங்களுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ ஒரே சர்ச்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓ ஆஃப் ஒன்ல, அதாவது ஒரே ஒரு சர்ச்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஓ ஆஃப் ஒன் டைமில் வந்துட்டு நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ யூ ஹாவ் டு ட்ராவர்ஸ் ஆல் த நோட்ஸ் அன்டில் யூ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் n நம்பர். நீங்கள் வந்து இப்படி ட்ராவர்ஸ் இந்த வழியில் வந்து ட்ராவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த வழியில் ட்ராவர்ஸ் பண்ணணும், அப்புறம் இப்படி வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறப்ப தான் கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் எவ்வளோ தூரத்தில் ரொக்கேட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் இதில் என்னன்னு எடுத்துக்கிட்டு யூ வில் டேக் ஓ ஆஃப் n டைம் டு சர்ச் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை எப்படி நம்ம ஓ ஆஃப் ஒன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, மேக்ஸ் ஹீப்பில் லார்ஜஸ்ட் நம்பரை தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 1, 5, 11, 13 இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் 13 தான் பெருசுனா இந்த 13 இங்கே தான் வச்சுருப்பாங்க. இந்த 1 ஆப்வியஸாக நம்ம இங்கேயும் இல்லைனா வந்து இந்த ஆர்டரில் வந்து இங்கே நம்ம 1 வந்து ஆப்வியஸாக இங்கே தான் வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே 1 நான் தேடிட்டு வரணும். ஐ ஹாவ் டு ட்ராவர்ஸ் 13 நம்பர்ஸ். இப்போ இதில் இந்த 4 தான் ஆர்டர்ன்ற இடத்துல இதுக்கு நடுவில் வந்து நமக்கு என்ன வேணாலும் நம்பர் இருந்துக்கலாம். பட் இப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 86ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 86 வில் பி பிளேஸ்ட் ஹியர். இந்த 13 பதில் இங்கே 86. அப்போ யூ ஹேவ் டு ட்ராவர்ஸ் 86 நம்பர்ஸ் டு ஃபைண்ட் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இந்த பைனரி ட்ரீயில் வந்து அந்த ஹீப்பை மேக்ஸிமம் டு மினிமம், அதாவது லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை நம்மளால் ஓ ஆஃப் ஒன்னில் கண்டுபிடிக்க முடிஞ்சால் லாஸ்ட் நம்பரை ஓ ஆஃப் என்ல தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் திஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பெருசாக டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி ஐடியாவோ எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. வி ஜஸ்ட் ஹாவ் டு அப்ளை ஒன் திங். நம்ம இதில் இருக்கிற மேஜர் கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் ஹீப் போகணும், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வேணும்னு கேட்குறது தான். இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீஸ் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பைனரி, மேக்ஸ் ஹீப், ஆப்வியஸாக இதுவும் வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரோட கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் அந்த இதில் எடுத்துக்கலாம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதமில் நீங்கள் எங்கே வேணாலும் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது இது டேட்டா ஸ்ட்ரக்சருன்னு நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, this is quite கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது. algorithm A and algorithm B take microseconds respectively to solve a problem. Then the largest size of n of a problem, these algorithms can solve in 1 second. இப்போது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்குது. கேட்டிருக்க ஆன்சர் வந்து 1 செகண்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் ஆப்வியஸ்லி நோ, முதல்ல ஒரு மைக்ரோ செகண்ட்லேருந்து ஒரு செகண்டுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். ஸோ 1 மைக்ரோ செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6 செகண்ட். 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ மைக்ரோ செகண்ட், ஸோ எத்தனை மைக்ரோ செகண்ட்லன்றது இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 1 செகண்டுக்கு இது எவ்வளோ ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம 10⁻6ன்னு ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறோம். அதாவது இதில் 1 மைக்ரோ செகண்டுக்கு நடக்கிறது வந்து நமக்கு இங்கே 10⁻6 செகண்ட்ஸில் வந்து இங்கே நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் இப்போ ஏவோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா log 2n, அடுத்து பியோட இது பார்த்தீங்கன்னா √n. இந்த மாதிரி இதில் நமக்கு என்ன வேல்யூ தேவைன்னா, இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் n என்ன அப்படின்றது தான் நமக்கு தேவை. இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோன்னா n தான் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நாம் என்ன செய்யலாம்னா, நமக்கு 1 செகண்டுக்கு வந்து 10⁻6ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏலேருந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ ஏவை நான் சால்வ் பண்ணுறப்ப லாகை நான் ரிமூவ் பண்ணால் தான் எனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். லாகை ரிமூவ் பண்ணோன்னா, லாகை ரிமூவ் பண்ண ஐ ஹாவ் டு raise it to the power of 2. raise to the power of 2. இந்த 2 பவர்னு நான் raise பண்ணனா இந்த log can be removed. ஸோ log 2 of n நான் 2 பவருக்கு raise பண்ணுறப்ப
ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் கெட் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிடலாம். ஸோ log 2 ஆஃப் என் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு log 2 power n, இட்ஸ் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 10 power 6 செகண்ட்ஸ்ன்னு வருது. ஸோ n வேணுன்றப்ப யூ ஹாவ் டு ரைஸ் இட் டு த பவர் ஆஃப் 2. ஸோ ஆப்வியஸாக நம்ம 2 power 10 power 6 அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் n இஸ் ஈக்குவல் டு 2 power 10 power 6. ஓகேங்களா? அடுத்து பிக்கு வருவோம். பிக்கு வர்றப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு அகெயின் 10 power 6. இப்போ ரூட்டை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட் ஆன் போத் சைட்ஸ். ரிமூவ் ரூட், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இதை நம்ம ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி எண்ணில் வந்து நின்றுடும். அடுத்து இதை நம்ம திருப்பி ஸ்கொயர் பண்ணுறப்ப யூ வில் கெட் 10 to the power of 12. இப்போ இது வந்து பியோட வேல்யூ. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2 power 10 power 6, பியோட வேல்யூ வந்து 10 power 12. இது ரெண்டுத்துலேயும் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகலை, இது மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பார்ட் ஆஃப் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஏ மேட்ச் ஆகிடுது இல்லைங்களா? 2 power 10 power 6 எல்லாத்துலேயுமே வந்து இட் இஸ் மேட்சிங். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நமக்கு பி கம்ப்யூட் பண்ணாதான் ஆச்சு. ஒருவேளை இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் உங்களுக்கு 2 to the 10 power 2 power 10 power 6ன்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது என்னன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதே போல் சில டைம் வந்து உங்களுக்கு பி கரெக்டாக எல்லாத்துலேயும் ஈவனாக இருக்கலாம், ஏ மாறி இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இதில் பேசிக்காக 2 விஷயம் என்ன தெரியும்னா, ஒரு நம்பர்லேருந்து எப்படி ஒரு லாக் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இதை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளமில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன் வந்து ஆப்ஷன் 2. நவ் இந்த ஆப்ஷன் 2 வந்து இட் கம்ஸ் இன் செகண்ட்ஸ் தான், ஏன்னா we have already converted this into seconds. ஆனால் இதுவும் வந்து இன் செகண்ட் தான். ஸோ இதில் இதுதான் வந்து நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பைட்ஸா பிட்ஸான்றது ஒரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த யூனிட்டில் தான் நமக்கு எல்லாமே இருக்குது. அந்த யூனிட் கன்வர்ஷனில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுது. இது டிரெக்டட் கிராஃப்னு வந்ததுனால திஸ் கேன் பி டேட்டா ஸ்ட்ரக்சர். G be a directed graph whose vertex set is a set of numbers from 1 to 100. அப்போ vertex வந்துட்டு 1லேருந்து 100 முடிய நமக்கு இருக்கு. அடுத்து there is an edge from I to J if and only if. ஸோ ஐலேருந்து vertex ஐலேருந்து ஜேக்கு நம்ம போகணும்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று J should be I plus 1 இருக்கணும், இல்லை J should be 3 into I இருக்கணும். The minimum number of edges in a path in G from vertex 1 to 100 is. ஸோ மினிமமாக நமக்கு எவ்வளோ இது வேணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ வெறும் J is equal to I plus 1ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஒன்றா போகிறப்ப உங்களுக்கு 99 edges எப்படி மினிமம் தேவைப்படும். பட் அவங்க நமக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, J is equal to 3iன்னு சொல்லி. இப்போ நான் vertex வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1லேருந்து நேராக நம்ம என்ன செய்யலாம்னா 3i யூஸ் பண்ணுவோம் ஜேக்கு. அப்போ நேராக 3க்கு போயிடுவோம். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம திருப்பி அந்த 3i யூஸ் பண்ணி 9க்கு வந்துடுவோம். 9லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜே யூஸ் பண்ணி 10க்கு வரேன். J is equal to I plus 1 யூஸ் பண்ணி 10க்கு வரேன். திரும்பி இங்கேருந்து ஒரு I plus 1 யூஸ் பண்ணி 11 போகிறேன். இங்கேருந்து 11 into 3 33க்கு போகிறேன். இது 3i யூஸ் பண்ணி. அடுத்து 99 போகிறேன் 3i யூஸ் பண்ணி. நான் 100 ரீச் பண்ணுறதுக்கு மறுபடியும் I plus 1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நம்பர் ஆஃப் எஜஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் எஜஸ் இந்த பாத்தில் வந்து கண்டிப்பாக 7 இருக்குன்றாங்க. இது வந்து ஜென்ரலாக நம்ம அப்ரோச் பண்ணுறது. ஓகேங்களா? பட் இதை வந்து ஆக்சுவலி ரிவர்ஸ் ஆர்டரில் தான் நம்ம கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கலான்றது ஒரிஜினல் இது.
என்னென்னா நம்ம வந்து 100லேருந்து நம்ம 3 வழியாக அந்த டிவிசிபிலிட்டி எடுத்துக்கிட்டே வர்றப்போ நம்ம ஈஸியாக இதை ரீச் பண்ணிடலான்றதா விஷயமே. இப்போ நான் 100th வேர்டெக்ஸில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நான் 99க்கு வந்துட்டனாலே நான் இதை 3 டிவைட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதனால் என்னோட மேஜர் மோட்டிவ் என்னென்னா, இந்த 3IM நான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறப்ப நான் 100லேருந்து ஃபஸ்ட்டு 99 வரேன், 99லேருந்து 33 வரேன், 33லேருந்து கடகடன் நான் 11 வந்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் 11லேருந்து 9க்கு வரணும். அதனால் ஐ எம் ஸ்டெப்பிங் I+1 யூஸ் பண்ணி ஸ்டெப் பண்ணுறேன். அப்புறம் 9லேருந்து நான் 3யும் 3லேருந்து நான் 1ம் மறுபடியும் அந்த 3ஐ யூஸ் பண்ணியே நான் வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐடியா இல்லாமல் கேல்குலேட் பண்ணுறப்ப, இது ரிவர்ஸில் கேல்குலேட் பண்ணுறப்ப இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த அப்ரோச்சில் பண்ணுறோன்றது முக்கியம். இப்போ 3ஐ யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத விட உங்கள் டார்கெட் வந்து 100, நீங்கள் ரீச் பண்ணுறது 1ன்றப்போ உங்களுக்கு இந்த வழியில் வர்றப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் உங்களுக்கு 2 விதமாகவுமே அந்த எஜஸை நான் போட்டு காமிச்சேன். எனிவே த ஆன்சர் இஸ் மினிமம் இஸ் 7 அப்படின்னு. ஸோ வெறும் I+1ன்னு இருக்கிறப்ப யூ வில் ஆப்வியஸ்லி ஹேவ் 99 எஜஸ் ஃபார் I+1. பட் வென் யூ ஹேவ் 3i and I+1 யூ ஹேவ் ஒன்லி திஸ் ஆப்ஷன். ஓகே, இப்போ வெறும் 3i மட்டும் கொடுத்துருந்தா உங்களுக்கு 100லேருந்து அதாவது நீங்கள் 1லேருந்து 3லேருந்து 9லேருந்து போட்டிங்கன்னா 9 3 27 வரும், 27 3 81 வரும், 81 3 யூ வில் நாட் ஹேவ். பட் நம்மளோட இது என்னென்னா, இது ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் வேர்டெக்ஸ் வரைக்கும் கரெக்டாக ட்ராவல் பண்ணணும். ஓகேவா, அந்த 1 and 100க்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும். அதை தான் வந்து அவங்க இங்கே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அதனால் த மினிமம் நம்பர் ஆஃப் எஜஸ் வில் பி 7. ஃபைன். ஏன்னா the question here is vertex 1 to 100 மினிமம் இது. ஸோ vertex 1 is included and 100 is included. அதனால் நம்ம இதை இந்த ஆர்டரில் calculate பண்ணுறோம். Okay, now let's get into next question. Okay, நமக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்துருச்சு, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் அ லாங்குவேஜ். இது வந்து இந்த சிம்பிள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்டர்செக்ஷன் அப்படின்னு. அதாவது இன்டர்செக்ஷன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு லாங்குவேஜ்லேருந்து நமக்கு சில ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும், இதுலேருந்து சில ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற அந்த சேம் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம இன்டர்செக்ஷனில் வருதுன்னு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, L1 பற்றி உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல, L2 என்னன்னு கொடுக்கல. ஆனால் இந்த இன்டர்செக்ஷனில் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா, இந்த இன்டர்செக்ஷனில் கிடைக்கிற லாங்குவேஜ் ரெகுலராக, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயாக, ரிகர்சிவ்லி என்யூமரபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு இந்த L1 வந்து முதல்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம L1 எடுத்துப்போம். L1ல் வந்து பார்த்திங்கன்னா MNN greater than or equal to 0ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் MU 0ன்னு வைக்கிறேன், NU 0ன்னு வைக்கிறப்ப M 0 ஆயிடுச்சுன்னா the answer will be 2 and NU 0 ஆயிடுச்சுன்னா it will be 2. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா, M is equal to 0னும் N is equal to 1னும் மாற்றிக்கலாம். ஏன்னா இதுவாக இருக்குல்ல, அப்போ 2 0 1. அடுத்து M is equal to 1, N is equal to 0. இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2. அப்புறம் M is equal to 1, N is equal to 1. இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 0 1 2 0 1. இது இந்த ஆர்டரில் நமக்கு வருது. அடுத்து நம்ம கொஞ்சம் ரேண்டமாக வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ M is equal to 2, N is equal to 1. ஸோ 2ஆக இருந்தால் 0 0 1 1 2 0 1. அடுத்து இதே M is equal to 1, N is equal to 2ஆக இருந்தால் 0 1 2 0 0 1 1. இந்த 0 பவர் Nனா 0 பவர் 2ன்றது 0 0ன்னு சொல்லுவோம், 1 பவர் 2ன்றதை 1 1ன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு ஒரு செட்டு கிடச்சிருக்கு. அடுத்து L2லையும் பார்த்திங்கன்னா M3 இது இருக்குது, MNKன்னு சொல்லி எல்லாமே வந்து greater than or equal to 0. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு M is equal to 0, N is equal to 0, K is equal to 0ன்னு வைக்கிறோம். இது எல்லாம் வைக்கிறப்ப நமக்கு வந்து ஆக்சுவலி என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி செட் கிடைக்கும். எப்சிலான் இஸ் சிம்பிள் ஆஃப் எம்டி. அண்ட் லெட் மீ மார்க் இட் அஸ் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். எனக்கு இதை டிஓசின்னு போட்டால் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போதைக்கு எழுதுறதுக்கு இல்லாமல் நான் டிஓசின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ
டிஓசியில் வந்து இது டிஓசி கொஸ்டின், அதனால் நான் மார்க் பண்ணுறேன். அடுத்து m is equal to 0, n is equal to 0, k is equal to 1. அப்போது உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் m is equal to 0, n is equal to 1, k is equal to 0. அப்போ உங்களுக்கு வந்து வெறும் 1. அதுக்கப்புறம் m is equal to 1, n is equal to 0, k is equal to 0. இதில் உங்களுக்கு வெறும் 0. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அடுத்து எல்லாத்தையும் நான் 1 ஆக்குறேன். 1ன்னு போட்டேன்னா 0, 1, 2. அடுத்து நான் எல்லாத்தையும் வந்து இது 1, இது 2, இது 1, ஒன்று மட்டும் இதுவாக்குறப்ப இப்போ 0, 1, 1, 2 இப்படி வரும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் 2 ஆக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க, சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 0, 0, 1, 1, 2, 2 அப்படின்னு. இப்போ இதில் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது 1. அடுத்து இருங்க, நான் இன்னும் போட்டுடுறேன். n is equal to 2வும் k is equal to 2ன்னு வருது. அப்போ 0, 1, 1, 2, 2ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் m is equal to 2, n is equal to 1, k is equal to 1. இப்போ 0, 0, 1, 2 அப்படின்னு ஒன்று நமக்கு வருது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த பார்ட்டில் நமக்கு வருது. அதாவது L is equal to L1 intersection L2 அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கு போடுறேன். m 2ஆக இருக்குது, n 0ஆக இருக்குன்னா இது வந்து இப்படி, இது ஃபஸ்ட் ஒன்றுக்கு சொல்கிறேன், இது வந்து இப்படி வருது. ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ரிங்காவது ஒன்றா வர்றதுக்காக தான் இதை போட்டு காமிச்சேன். இது ஒன்றும், இது ஒன்றும், இது ஒன்றும். ஸோ 3 இது நமக்கு இதில் ஒன்றா கிடைக்கிது. அப்போ எல்லாம் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது, 0, 1, 2 இருக்குது, இல்லை 0, 0, 1, 1, 2ன்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 2 கன்ஃபார்மாக இருக்குது, ஆனால் அது வந்து கடைசியாக இருக்குது. 1 0வாக இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, இல்லை அதுவும் 2 இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே நம்பர் தான் வந்து ஜென்ரேட் ஆகுது. அதாவது இதை நம்ம வந்து m greater than or equal to 0ன்னு கொடுத்துட்டு L வந்து இப்படி தான் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. நான் இந்த பர்டிகுலர் செட்லேருந்து, இந்த ஸ்ட்ரிங் செட்லேருந்து இந்த லாங்குவேஜை நான் டிரைவ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நமக்கு லாங்குவேஜ் செட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெகுலர்னு இருக்கும், அப்புறம் இதுக்கு மேலே வந்து CFL இருக்கும், அதுக்கப்புறம் CSL இருக்கும், அதாவது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ், ரெகுலர் லாங்குவேஜ், அதுக்கு மேலே வந்து ரிகர்சிவ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து ரிகர்சிவ்லி என்யூமரபிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு மேலேன்ட்டு இதெல்லாம் வந்து டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த மாதிரி நிறைய கிராமர் இருக்குது. இந்த ஆர்டரில் தான் நமக்கு இருக்குது. இப்போது இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயா அப்படின்ற ஃபஸ்ட்டு இது ரெகுலராக நம்ம செக் பண்ணணும். இதுக்கு நம்மளால் ஆட்டோமேட்டாக போட முடியுமா அப்படின்னு கேட்டால் m is equal to 0. ஆட்டோமேட்டாவை பொறுத்த வரைக்கும், ஃபைனைட் ஆட்டோமேட்டன் பொறுத்த வரைக்கும், when a language can be expressed by finite automaton, it is regular. இப்போ 0, 1, 2 நான் எப்படி ஃபைனைட் ஆட்டோமேட்டனில் எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 0, 1, 2 இப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நான் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸை வந்து கன்ஃபார்மாக எனக்கு இங்கே 0 இருக்கும், ஒரு 0வாவது நிச்சயம் எனக்கு இருக்குன்ற பட்சத்தில் ஐ கேன் கிவ் அ ரிகர்சிவ் சிம்பிள். கன்ஃபார்மாக எனக்கு ஒரு 1 இங்கே இருக்கும் அப்படின்றப்ப ஐ கேன் கிவ் திஸ். ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் இங்கே m is equal to 0ன்னு இருக்கிறதுனால இதான் என்னோட ஸ்டார்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டா பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய பிளாக் URL, அந்த நான் யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷன் அப்போ சொல்லியிருந்தேன்ல, அந்த லிங்க் நான் திருப்பி கொடுக்குறேன். அதை பற்றி கொஞ்சம் ஐடியா எடுத்துகிட்டு வாங்க. ஐடியா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றதும் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா போட முடியும். பட் இது 0ன்ற வேல்யூவில் இருக்கிறப்ப யூ கேனாட் ட்ரா அ ஃபைனைட் ஆட்டோமேட்டன். ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட்டும் ஒரு எண்ட் ஸ்டேட்டும் கொடுத்து உங்களால் கோர்வையாக அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து எடுக்க முடியாது. அப்போ திஸ் இஸ் நாட் ரெகுலர். அப்போ இது ரெகுலர் இல்லைன்னா இது அவுட் ஆஃப் இது வந்து இட் இஸ் இன்சைட். இது நாட் ரெகுலர்ன்றது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிடுச்சு. அதனால் இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம்.
ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது இஸ் திஸ் அ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு கேட்டால் ஆமாம், திஸ் இஸ் அக்செப்டட் பை அ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. புஷ் டவுன் ஆட்டோமேட்டான்றது நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாக், ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டாக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ எத்தனை ஜீரோஸ் வருதோ, 0 வர்றப்பெல்லாம் வந்து புஷ் பண்ணுங்கள், 1 வர்றப்பெல்லாம் அந்த 0வை பாப்அப் பண்ணுங்கள். ஸோ அட் எனி ஸ்டேஜ் யூ வில் நோ ஜீரோஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டும் ஒன்றா வர்றதுனால இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் கேன் பி கன்சிடர்ட். ஸோ திஸ் இஸ் அ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். அப்போ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு இருக்கிறப்ப இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கோம், அதனால் இது தப்பு. ஆனால் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்றதை இதை டிக்காக வரதுனால இது கரெக்ட். அடுத்தது இது எல்லா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அ சப்செட் ஆஃப் ரிகர்சிவ்லி என்யூமரபிள். ஓகேங்களா? அதனால் வந்து பட் இது நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு கொடுத்ததுனால யூ கேனாட் டேக் திஸ் ஆப்ஷன். இது ரெகுலர் இதில் இல்லை. ஸோ ரிகர்சிவ் நாட் ரிகர்சிவ்ன்ற ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணிட்டதுனால த ஒன்லி ஆப்ஷன் அவைலபிள் டு மீ இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். ரிகர்சிவ்க்கும் ரிகர்சிவ் என்யூமரபிள் இது ரெண்டுத்துக்கும் நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்னா, ரிகர்சிவ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த 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 பர்டிகுலர் டியூரிங் மிஷின்னு சொல்லுவோம். அந்த ஏதாவது ரெகுலர் லாங்குவேஜ் இடத்துல வந்து இட் வில் பி கால்ட் அஸ் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டான்னு சொல்லுவோம். வென் இட் கம்ஸ் டு ரிகர்சிவ்லி என்யூமரபிள் வில் கால் தெம் அஸ் டியூரிங் மிஷின். ஸோ அந்த டியூரிங் மிஷின் ஏதோ ஒரு இடத்துல ஹால்ட் ஆகிடும். அட் எனி பாயிண்ட் வந்து எப்படி அது ஹால்ட் ஆகிடும், அது வந்து ரிகர்சிவ். ஆனால் ஒரு பர்டிகுலர் இன்புட்டில் அது ஹால்ட் ஆனால் அது வந்து ரிகர்சிவ்லி இன்புட் என்யூமரபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 0 and 1 வர்றப்ப இந்த 2 இருக்கிறப்ப இட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி ஹால்ட் ஃபார் யூ. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஹால்ட் ஆக போகுது தான். அட் எனி ஸ்டேஜ் திஸ் இஸ் கோயிங் டு ஹால்ட். ஏன்னா நீங்கள் 0 M N இது 2ன்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு ஹால்ட் திஸ் எனிவே. ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி வந்து இட் இஸ் ரிகர்சிவ் தான், அதில் யூ ஹேவ் நோ டவுட். ஸோ இது நாட் ரிகர்சிவ்னு சொன்னதுனால ஐ எம் ரூலிங் அவுட் திஸ் ஆப்ஷன். இது வந்து கண்டிப்பாக கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் பட் இட் இஸ் நாட் ரெகுலர். ஸோ இட் கேனாட் பி டன் வித் அ ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அதனால் வந்து இந்த லாங்குவேஜ் L1 இன்டர்செக்ஷன் L2 இந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயாக இருக்கே தவிர பட் நாட் ரெகுலர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் போடுறது இந்த மாதிரி நிறையா நடக்கும் இந்த ஆட்டோமேட்டா ரிலேட்டட் இதிலலாம். பட் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கலாம். எனக்கு தியரி ஆஃப் காம்ப்யூட்டேஷனில் சுத்தமாக ஐடியா இல்லைன்றவங்க இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஐடியாவை டெவலப் பண்ணிக்கிட்டா தான் யூ கேன் லேர்ன் திஸ் ஈஸிலி. நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம L1 போவோம். L1 and L2 be languages. So this is also theory of computation. L1 and L2 be languages over A and B represented by regular expressions A star plus B. So L1 உடைய representation என்னன்னு பார்த்தீங்கன்னா A star plus B இது கொடுத்துருக்கு. L2 ஓட representation என்னன்னு பார்த்தீங்கன்னா A plus B the whole star. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதை க்ளீன் க்ளோஷர்னு சொல்லுவோம். க்ளீன் க்ளோஷர்னா we'll call this as clean closure. க்ளீன் க்ளோஷர்னா தேர் கேன் பி 0 or more occurrences இருக்கலான்னு. இதே பாசிட்டிவ் க்ளோஷர்னு ஒன்று இருக்குது, இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு. இது எப்படின்னா அட்லீஸ்ட் 1 occurrence must be there, அதாவது greater than 0 அட்லீஸ்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல வர்றது தான் வந்து, அதாவது இப்போ A + B அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ப்ளஸ் கொடுத்தேன்னா இதுதான் அந்த பாசிட்டிவ் க்ளோஷர். பட் இந்த இடத்துல வருது இல்லை, இதோட இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் A or B. ஒன்று இதை போடுங்க இல்லை இதை போடுங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஃபார் ஸ்லாஷ், அதாவது ஆர்ன்னு அர்த்தம். இப்போ நான் இதுலேருந்து நிறையா ஸ்ட்ரிங்ஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்கிற எது வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு L1 எடுத்துப்போம். இது க்ளீன் க்ளோஷர்ன்றதுனால எடுத்தோடனே இதில் 0 occurrence கூட நடக்கலாம். அப்போ ஐ கேன் ப்ரொடியூஸ் அ எம்டி ஸ்ட்ரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏவை மட்டும் நான் இந்த ஆப்ஷன்லேருந்து நான் வெறும் A மட்டும் ஒரே ஒரு தடவை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் B மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏ, அதாவது இந்த ஏவையே நான் நிறையா போட்டு ஸ்டார் போட்டுக்கலாம். அடுத்து ஏ B போடலாம், A B போடலாம்.
இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து செக் வெதர் யூ கேன் ரைட் இட் யூசிங் L2. அப்போ நான் ஏ போடலாம், ஃபஸ்ட்டு எப்சிலான் போடலாம் ஏன்னா இது க்ளீன் க்ளோஷர், அடுத்து ஏ போடலாம், அடுத்து பி போடலாம். ஆனால் ஏ ஆர் பி ஏதாவது ஒன்று தானே, ஸோ அதை நான் போட்டுக்கலாம். ஏஏ இதில் போடலாம், ஏஏபியும் இதில் நான் பண்ணலாம். ஏன்னா ஏ ஆர் பின்னு இருக்கிறப்ப இட் இஸ் அப்ளை டு ஹோல். ஸோ நான் கன்யூஸாக ஏஏன்னு செலக்ட் பண்ணிகிட்டே போகலாம். நடுவில் வேணா நான் பி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதாவது இது உள்ளே இருக்குது தெரியுமா, இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஒன்று, இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஒன்றுன்றப்ப உங்களுக்கு உள்ளே எத்தனை ஏ ஜென்ரேட் ஆனாலும் போத் லாங்குவேஜஸ் ஆல்மோஸ்ட் மீன் த சேம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே உங்களால் இதால் பண்ண முடியுதுன்றப்ப இதுவாக இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இந்த லாங்குவேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த லாங்குவேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போது L1 இன்டர்செக்ஷன் L2, நான் 4வது ஆப்ஷன்லேருந்து போகிறோம். உங்களுக்கு இன்னும் என்ன ரைட் ஆன்சர்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4வது ஆப்ஷன்லேருந்து நம்ம போகலாம். L1 இன்டர்செக்ஷன் L2னா இதில் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் இன்டர்செக்டிங்கில். ஸோ இட் இஸ் நாட் இட் இஸ் அன் எம்டி செட்டுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, விச் இஸ் ராங். ஓகே, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவல் நம்பர். இதில் நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் எடுத்தாலும் இட் இஸ் இந்த லாங்குவேஜ்லேருந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த லாங்குவேஜ்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியுன்றப்ப திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்து L1 சப்செட் L2ன்னு போடுறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, L1ல் இருக்கிறது எல்லாமே வந்து L2வில் இருக்குது, பட் L2வில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. இதில் இருக்கிறது தான் இதுலேயும் வருது. அதனால் வந்து இந்த சப்செட் இது பாயிண்ட்டும் வந்து தப்பு, இதுக்கு சப்செட்டுன்றதையும் நம்ம ராங்குன்னு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இதுதான் இங்கே ட்ரூன்னு கொடுத்துக்கிறதுனால த ஒன்லி ஆப்ஷன் இஸ் L1 and L2 ஆர் ட்ரூ. ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு கொஷின் பேப்பர்ஸை கோத்ரூ பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஷின்ஸை யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. உங்களுக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரிகிறப்ப யூ வில் ஹேவ் தட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ L1 is equal to L2, இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசாக நான் வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பாதி கிளாஸ் எடுக்கணும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனியன் ஆஃப் 2 CFL. ஸோ ஒரு சிஎஃப்எல்ல 2 லாங்குவேஜ் இருக்குன்னா L1 யூனியன் L2 வந்து ரெண்டுமே வந்து சிஎஃப்எல்னு வச்சுப்போம். இதுவும் சிஎஃப்எல் தான், இதுவும் சிஎஃப்எல் தான், ரெண்டுமே கான்டெக்ஸ்ட் வேணா அதோட யூனியன் வந்து சிஎஃப்எல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அதோட இன்டர்செக்ஷன் வந்து சிஎஃப்எல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏதாவது ஒரு சிஎஃப்எல் லாங்குவேஜ், இப்போ எல்லும் வந்து சிஎஃப்எல்னு வச்சுப்போம். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்றதும் வந்துட்டு அதுவும் வந்து சிஎஃப்எல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் இட் கேன் ஆல்வேஸ் பி அக்செப்டட் பை டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 2 kinds ஆஃப் ஆட்டோமேட்டன். ஒன்று வந்து டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்லுவோம். ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்கிறப்ப ஒரு நான் டிட்டர்மினிஸ்டிக் ஆட்டோமேட்டானுக்கான இன்புட்டை வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்கன்னா திஸ் வில் நாட் அக்செப்ட். ஸோ த 4th ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் எனிவே. உங்களுக்கு என்ன இதில் கண்டுபிடிக்கணும்னா எது ட்ரூன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றை நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ வென்எவர் தேர் இஸ் அ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ், ஒரு சிஎஃப்எல் லாங்குவேஜ் வந்து ஒரு நான் டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவாக இருந்ததுன்னா அதை வந்து டிட்டர்மினிஸ்டிக் அக்செப்டே பண்ணாது. அதனால் நாம் இதை 4th ஒன்றை ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டேபிள் கொடுக்குறேன். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த டேபிள் உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். இது வந்து ரெகுலர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது டிட்டர்மினிஸ்டிக் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ டிட்டர்மினிஸ்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது. இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் இன் ஜென்ரல். இது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொன்னது. இது வந்து ரிகர்சிவ் லாங்குவேஜ். இது வந்து ரிகர்சிவ்லி என்யூமரபிள் அப்படின்னு. இப்போ இதோட யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் யூனியன் ஆனால் இஸ் இட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து யூனியன் இல்லைங்களா, யூனியனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் 2, இது இன்டர்செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். அடுத்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப், இதுவும் வந்து நோன் கொடுத்துருக்காங்க.
ஆனாலும் திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். இதை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மெமரைஸ்லாம் பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி வந்ததுன்றத காட்டணுன்றதுக்காக இந்த டேபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை சும்மா இதில் ஒரு 4-8 ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. இந்த டேபிளுக்கு இது போதும், இந்த கொஸ்டினுக்கு இது போதுன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இதுவும் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் யூனியன் ஆஃப் 2 CFL இஸ் ஆல்வேஸ் CFL அப்படின்னு. இப்போ இது மட்டும்தான் வந்து நமக்கு கரெக்டுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கு. அப்போ நாங்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு நல்லா ஒன்று எல்லா லாங்குவேஜஸும் அட்லீஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கலாக எதெல்லாம் எஸ்ன்னு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்லைனா எஸ்ஸு நிறையா இருக்குதா, எதெல்லாம் நோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ன்னு வர்றது முக்கால்வாசி இங்கே வந்து உங்களுக்கு நோன் வந்துடும். ஏன்னா இந்த டிட்டர்மினிஸ்டிக் நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்துடும். ஸோ உங்களுக்கு நோ ஆப்ஷன் என்னன்றதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் எஸ்ன்னு தான் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் ஒரு லாங்குவேஜையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பையும் அந்த கிராமர், அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த லாங்குவேஜ் முதல்ல இது மூணுத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேசிக்லேருந்து நம்ம வந்தால் மட்டும்தான் இதை நம்ம என்ன கான்டெக்ஸ்டில் பேசுகிறோன்றதாவது கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு அது பெரிய கடல். அதனால் நம்ம இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு இதை ஆன்சர் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவையோ நான் அந்த கொஸ்டின்ஸ் வர்றப்போ நான் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வேலிட் கோட் வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு கோட் வேர்ட்லேயும் 10 பிட் இருக்குது. ஓகே, இந்த கோட் ஹேஸ் அ டிஸ்டன்ஸ் 5. இஃப் த கோட் அரைவ்ட் இஸ் தென் வாட் இஸ் த ஒரிஜினல் கோட்? இதில் 10 பிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1-2 வந்து நமக்கு எரர்னியஸாக வரலாம், இல்லைனா ஏதாவது ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆகி வரலாம். இதை இந்த எரரை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க டேர்ம் தான் வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸுன்னு உள்ளே வரப்பவே யூ வில் ஆல்மோஸ்ட் நோ திஸ் பிட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். யூ ஆர் இன்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹேமிங் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2t+1 அப்படின்னு. ஆனாலும் இந்த எரரோடைய வேல்யூ என்னன்றதை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த எரரோட வேல்யூ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் கொடுத்துட்டாங்க. எத்தனை பிட்ஸ் வந்து இங்கே மாறி இருக்கு அப்படின்றத வந்து இந்த டி தான் சொல்லும். அந்த டி தான் இந்த ரேட் ஆஃப் எரரை வந்து நமக்கு என்னன்னு சொல்லும். அந்த டி வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் பிட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து டி தான் கொடுக்க போகுது. ஸோ இதை கடகடா நம்ம சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 2t = 4, t = 2. அப்போ 2 பிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு இன்புட்டாக எடுப்போம். இப்போது இதுதான் வந்து நமக்கு அரைவான கோடுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இது 3 1 தான் இருக்குது. ஒரிஜினல் கோடு எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் இந்த 4 வேர்டு வந்திருக்குது, இந்த 4 வேர்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த 4 வேர்டையும் தான் வந்து இவங்க ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆப்ஷன் படி போகலாமா, இந்த ஆர்டர் படி போகலாமா? நம்ம இந்த ஆர்டர் படி போகலாம். 0 எடுத்துக்குவோம். இந்த 0லேருந்து நமக்கு எத்தனை பிட்டு மாறி இருக்குன்னா 3 பிட்டு மாறி இருக்குது. அப்போ இதுக்கு வந்து 3 பிட் மாறி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து 1 2 3 4 5 1 இருக்குது, இதில் 3 1 இருக்குது. அப்போ எத்தனை பிட் மாறி இருக்குன்னா இதுக்கு 2 பிட் மாறி இருக்குது. அடுத்து இது வந்து 5, இது வந்து இந்த சைடு 5ன்னு இருக்குது. அப்போ 1 2 3 4 5, நடுவில் 2 கரெக்டாக இருக்குது. திருப்பி வந்து 6 7 8. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 பிட்ஸ் மாறி இருக்குது, இதில் 7 பிட்ஸ் மாறி இருக்குது. அப்போ எத்தனை பிட் மாறி இருக்குன்றதை இப்போ நம்ம 4 ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்து போட்டாச்சு. கரெக்டுங்களா? இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த t = 2 2 பிட் எரர் கொண்ட கோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1. அப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் கோட். இது நமக்கு ரீச் ஆகிறப்ப நமக்கு வந்து 2 பிட் எரரோட இந்த மாதிரி ரீச் ஆகுது. ஸோ ஒரிஜினல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸ் ஃபைன் வர்றப்ப இந்த 2 பிட்டு நமக்கு இப்படி மாறி வந்துடுது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக நமக்கு ரீச் ஆகிடுது. அதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்துரும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். அப்போ அதனால் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா சில டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி ஆல்டர் பண்ணலாம்னா உங்களுக்கு கோடு என்னன்னு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரிஜினல் கோடு என்னன்னு கொடுத்துருவாங்க.
வந்த கோடு என்னன்னு, அதாவது டிரைவ் ஆகி அரைவான கோடு என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அரைவ்டு கோடும் கொடுத்துருவாங்க. நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் என்ன எரர் ரேட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறப்ப நீங்கள் இதுலேருந்து டி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு 2t+1 என்னன்னு போட்டிங்கன்னா அதுதான் வந்து டிஸ்டன்ஸோட வேல்யூ. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த சொல்யூஷன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். RSA, public key crypto system. This is cryptography topic from computer networks. RSAன்றது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன கதையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷனுக்கு போவோம். RSA அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக். அது இதில் வந்து 2 கீ இன்வால்வ் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து நம்ம பப்ளிக் கீன்னு சொல்லுவோம். ஸோ நெட்ஒர்க்ஸ் பற்றி ஐடியா இருக்கவங்களுக்கு இது புதுசு கிடையாது. அடுத்து ப்ரைவேட் கீன்னு சொல்லுவோம். ஸோ பப்ளிக் கீ வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும், ப்ரைவேட் கீ வந்து சம்மந்தப்பட்ட அந்த 2 பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பீனும் இன்னொன்று வந்து கியூனும். எனி 2 ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கீயை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பியும் கியூவையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்னன்னு சொல்லுவோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த கீயை வந்துட்டு ஸ்மால் இ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட்ஸ் அன் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்போனன்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ வந்து இந்த ஃபை ஆஃப் என் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃபை ஆஃப் என்னோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா p-1 q-1. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வரதான் ஃபை ஆஃப் 1. ஸோ இந்த ஃபை ஆஃப் 1க்கும் இந்த ஃபை ஆஃப் எண்ணுக்கும் நடுவில் தான் எப்பயுமே இந்த இ இருக்கும். இப்போ இந்த காம்போ இருக்குது இல்லைங்களா, இந்த எண்ணும் இந்த ஈயும் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரைவேட் கீ கான்செப்ட். ப்ரைவேட் கீயை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா k இன்ட்டு ஃபை ஆஃப் n + 1 டிவைடட் பை இ. இப்படி தான் வந்து நம்ம ப்ரைவேட் கீ என்னன்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபார் சம் வேல்யூ ஆஃப் கே, இந்த கே என்னன்றதை நம்ம இப்போ யோசிக்க தேவையில்ல, பட் சம் வேல்யூ ஆஃப் கேக்கு வந்துட்டு நம்ம இந்த ப்ரைவேட் கீயை வந்து இது பண்ணியிருப்போம். இப்போ இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ப்ரைவேட் கீ இதை வந்து நம்ம டின்னு வச்சுப்போமே. இந்த ப்ரைவேட் கீ டி, இந்த பி, இந்த கியூ இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட ஒர்க் என்னென்னா, இந்த இ என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்பரை நம்ம என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ என்கிரிப்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, how will you encrypt? Encrypted value is equal to உங்களுக்கு வந்த அந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த மெசேஜ் பவர் ஆஃப் இ மாட் வேல்யூ என். அப்போ இதுக்கு நம்ம என்ன தேவைன்னா இ தேவை, என் தேவை. அப்போ ஃபஸ்ட் பார்ட் ஈக்கு வந்துட்டு நம்ம என்ன தேவை, ஃபை ஆஃப் என்னு தேவை, அப்போ என்னன்னு தேவை. அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், என் கண்டுபிடிக்கணும், ஃபை ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி இ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 19 என்கிரிப்டட் வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த மெசேஜை திருப்பி டீக்ரிப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கிரிப்டட் வேல்யூ. ஸோ டீக்ரிப்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்வோம்னா, அந்த என்கிரிப்டட் வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த இ வேல்யூ, அந்த என்கிரிப்டட் வேல்யூவோட இந்த டியை பவரில் போட்டுட்டு மாட் என் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து டீக்ரிப்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் என்கிரிப்ஷன், திஸ் இஸ் டீக்ரிப்ஷன், irrelevant to the context of the problem, but this is for your information. Okay, now we will solve. இப்போ n எப்படி கண்டுபிடிப்போம், n is equal to p into q ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் n is equal to p into q. அப்போ p into qனா 11 into 3. அப்போ ஆப்வியஸாக n is equal to 33. இப்போ நமக்கு இருக்க ஒரு க்ளூ என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபை ஆஃப் n கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அடுத்து என்ன தேவைன்னா p-1 q-1 தேவை. ஆனால் அடுத்து வந்து நம்ம ஃபை ஆஃப் n கண்டுபிடிக்கலாம். ஸோ p-1னா 2 into 10. அப்போ ஃபை ஆஃப் n is equal to 20. இப்போ நமக்கு ஈயில் வந்து ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. என்னென்னா இ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 1 and 20. இப்போ 1க்கும் 20க்கும் நடுவில் தான் இந்த இ லை ஆகுது.
இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம் தெரியுமா, ஃபைண்ட் ஒன் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் அண்ட் யூ நீட் நாட் கேல்குலேட் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சொல்யூஷன். இந்த ஒன் லெஸ் தென் லெஸ் தென் 20 கண்டுபிடிச்சிட்டிங்களே, இதில் எதுங்க 20க்கு கீழே இருக்குது? This is not 20 less than or equal to, this is just 20, okay? I mean less than or equal to just less than 20. So the only option with less than 20 and greater than 1 is this option. அதனால் இது மட்டும்தான் இதோடைய சொல்யூஷனாக இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு. இதில் நம்ம நெட் எக்ஸாம் அன்னைக்கு இந்த வேலையை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்காக பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம மெசேஜை என்கிரிப்ட் வேறு பண்ணணும். ஸோ ஹவு ஷால் ஐ ஃபைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ன்றது என்ன வேல்யூன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கோப்ரைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். அதுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 less than less than 20ன்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டியும் பார்த்தீங்கன்னா 1 less than less than 5ஆக தான் இருக்கும். இதுவும் ஒரு கண்டிஷன் தான். இந்த டியும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 520 இல்லையா, இது 7 தானே. ஸோ இதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து நம்ம எப்படி எடுப்போம்னா, இந்த பர்டிகுலர் இதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 1 mod 5. இந்த யும் டியும் இணைக்கிற ஒரு விஷயம் இந்த ஃபார்முலே. இதை நம்ம அவசியம் என்னன்றதை நினப்பு வச்சுக்கணும். இப்போ இந்த மட்டும்தானே நமக்கு தேவை. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இன்ட்டு டியில் 7 அப்ளை பண்ணுங்கள். 1 mod 20. எந்த நம்பரோட 7 சேர்ந்ததுன்னா choose only prime numbers. That is your only clue. Because இங்கே co-primeன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்னன்னா 1, 3, 5, 7 அதை 1 mod 20ன்னு வரும். 1 mod 20யோட வேல்யூ உங்களுக்கு 1 தான். இப்போ எந்த நம்பர் சேர்த்தா உங்களுக்கு அதே 1ன்னு வரும் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். அப்போ 1 into 7 போட்டிங்கன்னா 7 divided by 20 you won't get 1, you will get 6ன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் நாட் அன் ஆன்சர். அடுத்து மாட்னா யூனோவில் ரிமைண்டர் ஆஃப் இது. இப்போது இப்படி இப்போ 20 இருக்குது, இது 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 7 2s are 14னா 20 mod 7 will be 6. ஓகேவா, அந்த மாதிரி எடுத்து கண்டுபிடிக்கிறது. இப்போ எந்த நம்பரோட சேர்ந்து இப்போ அடுத்து 3ல ட்ரை பண்ணுவோம். 3 is equal, நமக்கு ஆன்சர் தெரியும், அதனால் நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். 1 mod 20ன்னு பார்த்தீங்கன்னா 21 will give you 1 mod 20. ஸோ இந்த இடத்துல 21 is equal to 1 mod 20. நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்து நீங்கள் அதை மாட் பண்ணி பார்க்குறப்போ 1 mod 20னா என்ன, 20ல் மாடுலஸ் டிவிஷன் எடுக்கிறப்போ your remainder is 1. இப்போ 21ல் நீங்கள் இது 20 எடுத்தீங்கனாலும் your remainder is 1. ஓகே, ஸோ 21 is equal to 1 mod 20. The condition is satisfied here. அப்போ எந்த வேல்யூ இதுவாகுதுன்னா 3. அப்போ is equal to 3. இது மூலயமா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, நீங்கள் இங்கேருந்து 3யை கண்டுபிடிச்சிட்டா கூட ரொம்ப சந்தோஷம்தான். இதை நம்ம இப்போது மெசேஜில் போட்டு இது பண்ணுவோம். இந்த என்கிரிப்டட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். என்கிரிப்டட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 19 இல்லையா, 19^3 mod என்னோட வேல்யூ 33. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 19 into triple power நமக்கு என்னன்னு தெரியணும். 19 into 19 into 19 will give you 6859 I suppose. mod 33 கண்டிப்பாக போட்டிங்கன்னா ஆன்சர் will be 28. இது நான் கேல்குலேட்டர் வச்சு நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ the answer 28 is there. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இதை உங்களுக்கு ஏதாவது கேல்குலேட் பண்ண சொல்லி ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா, கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இதே கொஸ்டின் இப்படியே ரிப்பீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் RSA பப்ளிக் கீ கிரிப்டோ சிஸ்டத்திலிருந்து இந்த 3 வேல்யூ கொடுத்து இதை கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி எதை வேணாலும் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ நான் 3 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பார்ட்டுக்கெலாம் நான் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. நான் டைரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன் நான் இந்த வழியை சொன்னேன்னா, நாளைக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 3 கமால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
இப்போ 2 இடத்துல உங்களுக்கு 3 கமா 2 இடத்துல வந்து 5 கமா அப்படின்னு வந்ததுன்னா யூ ஹாவ் டு அப்ளை இல்லையா? அதனால நான் சொல்கிறேன். சில விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ 2 ஆப்ஷன் வந்து 3 கமான்னு வந்துருச்சு, 2 5 கமான்னு வந்துருச்சு, ரெண்டுமே ப்ரைம் நம்பர், என்ன பண்ணுவீங்க? அப்போ E should be prime number less than, அப்போ எனிவே 33 is not a prime number, 77 is not a prime number, 20 is not a prime number. ஸோ நாட் ப்ரைம்லி இது அவுட்டு. அடுத்து லெஸ் தென் 20லயும் இது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் தான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி இருக்குது. அதனால தான் இந்த வழியும் சேர்த்து சொன்னேன். ஸோ எனிவே 28 is the encrypted message. ஸோ 3,28 is the answer. அதாவது E, encrypted message. இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். I think the 10th questions of this particular video is over. Okay, we'll continue in the next video. Thank you, viewers.